சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பார்க்கறதுக்காக வராரு. மீனா, இனி நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. மறுபடியும் உனக்கு உன் வண்டி கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும். அதுக்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ என்னுடைய வண்டி எனக்கு கிடச்சிருச்சு, என் பிஸ்னஸை இனி ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வண்டியை எப்படி முத்து கண்டுபிடிச்சாரு, யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்ற உண்மையை மீனா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. சீக்கிரமாவே அத்தையோட கடையும் கிடைக்க தான் போகுது. அதுக்காக என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். அந்த சார் கிட்ட போய் பேசினேன். அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் உண்மையை நிரூபித்ததால அவர் யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மா மறுபடியும் கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ அந்த சார்கிட்ட நீங்கள் தான் பேசுனீங்களான்னு கேட்க, அவர் வேற யாரும் இல்லை, பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்காரர் தான். ரொம்ப நல்லவராக இருந்தார். அவர் தன்னுடைய வேலையில் எவ்வளோ பொறுப்பா, உண்மையா, நேர்மையாக இருக்காரு தெரியுமா. அவர் அதனால தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சமயம் அருணும் அங்கே வந்தார். அவர் கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக அருண் இந்த மாதிரி எங்கள் மாமியாருக்காக நீங்கள் உதவி செய்யணும்னு பேசிட்டு போனதால், முத்து நீ உண்மையை பேசுகிற, நீ என்கிட்ட உண்மையை நிரூபிச்சிருக்க. ஆனால் இந்த அருண் உங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க. இனி எங்கள் அத்தை இப்படி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல கடை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்கிறத பார்த்தா, நீங்கள் ஏற்கனவே ஏதோ தப்பு செஞ்ச மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் இல்லை சார், அருண் ரொம்ப நல்லவர் தான். என்ன பதட்டமாக பேசிட்டாரு, வேற ஒன்றும் இல்லைன்னு நான் தான் சமாளித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாங்க, ஆனாலும் நீங்கள் தானே அவர்கிட்ட முதல்ல பேசியிருக்கீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அருணுக்கு தெரிஞ்சா அருணுக்கு என் மேலே இன்னும் கோவம் வரும். அதனால் அருண் மூலமாகவே உங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் கடை கிடைச்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உதவி செஞ்சா என்ன, அருண் உதவி செஞ்சா என்ன, நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் உள்ள மாப்பிள்ளைங்க தானே. அதனால் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் போதும். நான் தான் இந்த உதவியை செஞ்சேன்னு அருணுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. உங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நானும் செல்வமும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் உண்மையை நிரூபித்து உங்கள் அம்மா கடை மறுபடியும் கிடைக்கணுன்றதுக்காக உதவி செஞ்சுருக்கோன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாகவே அருணை விட நீங்கள் தாங்க புத்திசாலி அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க மீனா. அண்ணாமலை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முத்துவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டுறாரு. பரவாயில்ல, மீனாவோட வண்டி மறுபடியும் கிடச்சது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவோட அம்மா கடை மறுபடியும் அவங்க ஆரம்பித்து தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு, முத்து நீ இவ்வளோ உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல முத்து, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நீ உதவி செய்கிற. அதனால் உன் வாழ்க்கையும் இனி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அங்கே விஜயா, அப்படின்னா மீனா உங்கள் அம்மா கடை மறுபடியும் கிடைக்க போகுதா? அவங்க அப்போ அதே இடத்துல வேலை செய்ய போகிறாங்களா? பூக்கடை போட்டு நல்லா சம்பாதிக்க போகிறாங்களான்னு கேட்க, அத்தை அப்படி நடந்தால் சந்தோஷம் தானே, சீக்கிரமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி தான் இந்த மீனாவுக்கு வர பிரச்சனை மட்டும் இப்படிலாம் சீக்கிரமாக முடியுதோ என்னவோ தெரியல. இந்த முத்து இருக்கிற வரைக்கும் மீனா சந்தோஷமாக அவள் வேலையை பார்ப்பா போல. மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே முத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறானே. மீனாவுக்கு அவங்களோட வண்டி கிடைக்கலன்னா மீனா பிஸ்னஸ் செய்யவே மாட்டா. அதே மாதிரி மீனாவை வீட்டு வேலையை பார்க்க வைக்கலாம். இனி மீனாக்கு நிறைய பிஸ்னஸ் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவோட வண்டியை மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே. முத்து மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் நான் சொல்கிற எதையுமே முத்து கேட்கவும் மாட்டேங்கிறான், என் பேச்சை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி விஜயா யோசிக்கிறாங்க. சந்திரா மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க எப்பயும் போல் இங்கே கடையை ஆரம்பிக்கலாம், நல்லபடியாக அவங்க பூக்கடையை நடத்தலாம் அப்படின்னு அங்கே வந்தவங்க சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே சத்யா கிட்ட சொல்கிறாங்க. சத்யா பாத்தியா, தேடி இந்த கடையை நீங்கள் நடத்தலான்னு நம்ம கடையை எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அவங்களே கடையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே இடத்துல நம்ம கடையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இங்கே மீனாவும் முத்து தம்பியாக இருக்குமோ. எப்படி யார் உண்மையை நிரூபித்தாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம கடை நமக்கு கிடச்சிருச்சு. முதல்ல மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா கிட்ட. உடனே சத்யாவும், வேற யாருமா நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம குடும்பத்துக்குன்னு முதல்ல உதவி செய்கிறதே இங்கே முத்து மாமாவும் மீனாக்காவும் தான். மீனாக்கா தான் கோயிலுக்கு வர எல்லார்கிட்டேயும் நம்ம கடையை பற்றிலாம் கேட்டாங்க.
அவங்க நம்ம கடைய பத்தி ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க. அக்கா தன்னுடைய வேலைய விட்டுட்டு நம்ம கடை கிடைக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் மீனா அக்காவோட வண்டியவும் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. மீனா அக்காவுக்காக கண்டிப்பா முத்து மாமா உதவி செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கடை இப்ப கிடைச்சிருக்குன்னா, முத்து மாமா தான் உதவி செஞ்சிருப்பாரு. அ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "முதல்ல நீ மீனாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இத பத்தி நம்ம பேசலான்னு" சொல்றாங்க. அந்த சமயம் சீதா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்க அருண் சொல்றாரு, "நான் அங்க பேச வேண்டிய எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். உங்க அம்மாவோட கடை கிடைச்சிருக்கும். நீ வேணும்னா ஃபோன் பண்ணி கேளு. இல்ல நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு" சொல்ல, இங்க சீதாவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மறுபடியும் அம்மாவுக்கு கடை கிடைச்சிருச்சு. "அக்கா நீ வா, அம்மா வந்து பார்த்து பேசிட்டு போன்னு" சொல்றாரு சத்யா. ஆமாங்க. நீங்க செஞ்ச உதவியால தான் இங்க எங்க அம்மாவுக்கு வந்து கடை கிடைச்சிருக்கு போல. எங்க அக்கா மீனா சொன்னாங்க, "முத்து மாமா கண்டிப்பா உதவி செய்வாருன்னு." ஆனா உங்களால தான் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தெரிஞ்சா, வீட்ல உள்ள எல்லாரும் உங்கள பாராட்டுவாங்க. உங்கள பத்தி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. அதே மாதிரி நீங்க எங்க குடும்பத்துக்கு நல்லது செய்றீங்கன்னு மீனாக்கா, முத்து மாமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. நீங்க வாங்களேன் நம்ம போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, பரவால்ல. என் குடும்பத்துக்காக எவ்வளோ உதவியெல்லாம் செய்றீங்க. எங்க அம்மாவுக்காக அந்த கடை கிடைக்கணும்னு எல்லார்கிட்டயும் பேசி, எப்படியோ அந்த கடை வந்து கிடைக்கிறதுக்கு அருண் நீங்க தான் காரணமா இருந்திருக்கிறீங்க." அப்படின்னு அருண் வந்து சொன்னத கேட்டு, அம் அருண் திருந்திட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்றாரு. எதையும் எதிர்பார்க்காம அருண் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு. கண்டிப்பா அம்மாகிட்ட இத போய் சொல்லணும். அப்ப அம்மா என்னையும் அருணையும் புரிஞ்சுப்பாங்கல்ல. எப்பயுமே முத்து மாமா தான் நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்றாங்கன்னு எல்லாரும் நெனைக்கிறாங்க. ஆனா அருணும் அதே மாதிரி தான்னு புரிய வைக்கிறதுக்காக, எல்லாருக்கும் உதவி செய்ற நல்ல எண்ணம் அருணுக்கு இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக கண்டிப்பா அருண கூப்ட்டு போகணும். அப்பதான் அம்மா அருண பாராட்டுவாங்கன்னு கூப்ட்டு வராங்க. உடனே சந்திரா கிட்ட வந்து சீதா சொல்றாங்க, "அம்மா உங்க கடை கிடைச்சதுக்கு யாரு காரணம்னு தெரியுமான்னு?" கேட்க, "முத்து தம்பியா தான் இருக்கும்னு" சொல்றாங்க. "முத்து மாமா இல்லம்மா, இங்க அருண் தாம்மான்னு" சொல்ல, சீதா என்ன சொல்றன்னு கேட்கும்போது, "ஆமாம்மா, அவங்க அருண் வந்து தான் கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் பேசி, அது மட்டும் இல்லாம அங்க வந்து அ பொறுப்பான வேலையில இருக்க அந்த சார்கிட்டயும் பேசி, உண்மைய வந்து புரிய வச்சு, உங்களுக்கு மறுபடியும் கடை கிடைச்சதுக்கு காரணம் முத்து மாமா கிடையாது. அருண் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த கடைய நடத்தணுன்றதுக்காக, என் மாமியாருக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. சொல்லப்போனா, அருணோட நல்ல மனச நம்ம தாம்மா புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம்னு சொல்லும்போது, "அருண் தம்பி நீங்களான்னு?" கேட்க, "ஆமா அத்த. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நான் தானே பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்துக்கு முத்து மட்டும் அ பொறுப்பா இல்லையே! நானும் தானே பொறுப்பா இருக்கணும். ஆனா முத்து தான் உதவி செய்வாங்கன்னு நீங்க எல்லாரும் நெனச்சீங்கல்ல? முத்து எந்த உதவியும் செய்யவே இல்ல. நான் தான் எல்லாரையும் பார்த்து பேசினேன். என் மாமியாருக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன். அதனால புரிஞ்சுகிட்டு உண்மைய நான் நிரூபிச்சதால தான், இப்ப வந்து உங்களுக்கு கடையும் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி அ அ அருண் வந்து தன்ன தானே பெருமையா பேசிட்டு இருக்க, சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பாத்தீங்களாம்மா, அருண் திருந்திட்டாருமா" அப்படின்னு சொல்ல, "நானும் முத்து தம்பியா தான் இருக்குமோன்னு நெனச்சேன். முத்து தம்பியும், மீனாவும் தான் எப்பயும் எங்களுக்கு உதவி செய்வாங்க. எங்களுக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிக்கிறதே அவங்க தான். அதனால எனக்கு கடை கிடைச்சதுக்கு காரணம் முத்து தம்பின்னு நெனச்சேன். ஆனா நீங்கன்னு நெனைக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பெருமையாவும் இருக்கு மாப்ள. அதே மாதிரி சீதாவையும் நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. எங்க வீட்ல உள்ளவங்களுக்காக இவ்ளோ உதவி செய்றீங்களே! உங்களால தான் சத்யாவுக்கு வேலை கிடைச்சது. இதெல்லாம் எனக்கு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு வந்து சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உடனே சீதா சொல்றாங்க, "அம்மா, அன்னைக்கு வீட்ல வச்சு நான் சொன்னேன்ல, மீனா அக்கா முன்னாடி, அருண் கண்டிப்பா உண்மைய நிரூபிப்பாரு. அம்மாவோட கடை வந்து கிடைக்கும்னதுக்கு அக்கா வந்து எவ்வளோ கோவப்பட்டாங்க. ஏன் என் வீட்டுக்காரரும் தான் கண்டிப்பா உதவி செய்வாருன்னு. பார்த்தீங்கல்ல, அருணுக்கு இருக்க அக்கறை அருணுக்கு இருக்கிற அக்கறை வந்து முத்து மாமாவுக்கும் நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்திருந்தா, கண்டிப்பா உண்மைய கண்டுபிடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இங்க அருண் வந்து நெறைய படிச்சிருக்காரு. பொறுப்பான வேலையில இருக்காரு. ஆனா முத்து மாமா சாதாரண கார் டிரைவரா இருக்கும்போது உண்மைய நிரூபிக்க முடியுமா என்ன? அதனால தான் பொறுப்பா அருண் உண்மைய நிரூபிச்சது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க மறுபடியும் இதே இடத்துல கடையவும் ஆரம்பிச்சிருக்கீங்க." அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்க, வந்த எல்லாரும், "என்ன சந்திரா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்க மறுபடியும் கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நீங்க அழுதுகிட்டே நிக்கும்போது, எங்களால எந்த உதவியும் செய்ய முடியல. என்ன செய்ய?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா எப்படி உங்க கடை கிடைச்சது?" அப்படின்னு கேட்க, உடனே அங்க நின்னுட்டு இருந்த சீதாவும், "எல்லாம் என் வீட்டுக்காரரால தான். அவர் பெரிய பொறுப்பான வேலையில இருக்காருல்ல, அதான் எங்க அம்மாவுக்காக பெரிய உதவி செஞ்சு, இந்த கடை மறுபடியும் கிடைக்க உதவி செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் தான்னு." வந்தவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் அருண வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க சீதா.
உடனே அருணும், சீதா இப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் உண்மையாகவே மனசு மாறிட்டேன், திருந்திட்டேன். உன் குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் முத்துவை நம்புறீங்க, முத்துவை பாராட்டுறீங்க. இப்போ கூட உதவி செஞ்சது நான். உங்கள் அம்மா முத்து தான் இந்த உதவியை செஞ்சுருப்பாரு நம்பிட்டு இருந்தாங்க. என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் உனக்காக உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எப்போவும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு அங்கே வந்து சீதா வந்து எல்லார்கிட்டேயும் அருணை பாராட்டி பேசுறதுனால எப்படியோ சீதா என்னை புரிஞ்சுக்கிட்டா. நான் நல்ல பேர் வாங்கிட்டேன், அதுவே போதும். இனி முத்துவை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் உதவி செய்யணுன்ற ஒரு சந்தோஷத்தில் அருண் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அருண் அங்கேருந்து கிளம்புன உடனே தன்னுடைய வேலைக்காக வராரு. அந்த சமயம் யார்கிட்ட அருண் உதவி கேட்டாரோ அங்கே அந்த போலீஸும் அருணை வந்து வர சொல்கிறாங்க. அருண் வந்து, சார் நீங்கள் செஞ்ச உதவியால் என் மாமியாருக்கு மறுபடியும் கடை கிடச்சிருச்சு சார் அப்படின்னு நன்றி சொல்கிறாரு. என்ன அருண், உங்களால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க, சார் நான் என்ன சார் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கேட்டீங்களேன்னு நான் உங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக அங்கே வந்து அந்த சார்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் என்னை வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா. இப்படி நீங்கள் பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. ஆனால் அருண் என்னடானா நீங்கள் சொன்னீங்கன்னு என்கிட்ட பேச வந்திருக்காரு. சொல்லப்போனால் இங்கே வந்து முத்து ஏற்கனவே உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல், உண்மையை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து புரிய வச்சது மட்டும் இல்லாமல், அவங்க மாமியாருக்கு உதவி செய்யணும்னு யார்கிட்டையும் உதவிக்குன்னு போகாமல் முத்துவே முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் இந்த அருண் மட்டும் ஏன் இப்படி செய்யணும்? பொறுப்பான வந்து வேலையில் இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே, உண்மையை நிரூபிச்சிருக்கலாமே. அப்படி இல்லாமல் உங்கள் உதவியை கேட்டு ஏன் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லப்போனால் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கவும் இல்லை, உங்களால் உங்கள் மாமியாருக்கு கடை கிடைக்கவும் இல்லை. என்னாலையும் உங்களாலையும் எந்த ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க மீனாவோட வீட்டுக்காரர் முத்து தான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காராம். அந்த சாரே முத்துவை வந்து அவ்வளோ பாராட்டி பேசுகிறாரு. உங்களால் எனக்கு வந்து நான் தான் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன், உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சார் அதுக்காக நீங்கள் இப்படி பேசாதீங்க சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் இன்னொரு தடவை உதவின்னு வந்து கேட்கல சார். என் மாமியாருக்கு ஒரு பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான் சார் நான் உதவி கேட்டு வந்தேன். என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து அருண். அருண், இப்படி ஏதாவது பிரச்சனைனா இனி என்கிட்ட உதவி கேட்காதீங்க. உங்களால் நான் எல்லார்கிட்டேயும் திட்டு வாங்கவும் முடியாது, தலை குனிஞ்சு நிற்கவும் முடியாது. சரி, உங்கள் வேலையை பாருங்கன்னு அருண் அங்கேருந்து அனுப்பும்போது தான் அருணுக்கு தெரியுது. அப்போ நான் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு என் மாமியாருக்கு என்னால் கடை வந்து கிடைக்கல. எனக்கு முன்னாடியே முத்து வந்து உண்மையை நிரூபிச்சிட்டாரா? இது தெரியாமல் நான் வேற சீதா கிட்ட நான் தான் உதவி செஞ்சேன், என் மாமியாரை பற்றி பேசினேன், அதனால தான் கடை கிடச்சிருக்குன்னு நான் சொன்னதுனால சீதா எல்லார்கிட்டேயும் என்னை பாராட்டி பேசிகிட்ருக்கா. முத்து உதவி செஞ்சது சீதாவுக்கும் தெரியக்கூடாது, என் மாமியார் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் மீனா வந்து சொல்லிடக்கூடாதே. அப்படி மீனா சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், சீதா என்ன வெளுத்து வாங்கிடுவாளே, மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்களான்னு என்ன கேள்வி கேட்பாளே, நான் வேறு என்ன பதில் சொல்ல முடியும்? முத்து வந்து கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்க மாட்டார். நான் தான் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் என்னை பாராட்டி பேசணும்னு நினச்சேன். ஆனால் முத்து பெரிய புத்திசாலியால் இருக்கார், உண்மையை நிரூபிச்சிருக்காரே. நான் செய்ய வேண்டிய வேலையை அந்த முத்து செஞ்சுருக்காரு. முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனால் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்களே. எனக்கு இது தேவையில்லாத வேலை தான். ஆனால் முத்து இப்படி உண்மையை கண்டுபிடிச்சி என் மாமியாருக்கு எனக்கு முன்னாடி உதவி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. முத்துவை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். சாதாரண கார் டிரைவர் தானே, என்ன மாதிரி முத்துவால் யோசிக்க முடியுமான்லாம் நினச்சேனே. ஆனால் முத்து என்னை விட நல்ல புத்திசாலி தான் அப்படின்னு நினச்சிட்டு அருண் யோசிக்கிறாரு. என்னால் தான் இங்கே சந்திராவுக்கு கடை கிடச்ச மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படியே நினைக்கட்டும். என்றைக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்க, என் மாமியார் வீட்டில் உள்ளவங்க என்னை மட்டும்தான் பாராட்டி பேசணும், நான் சொல்கிறத மட்டும்தான் நம்பணும். முத்துவை வந்து பாராட்டவும் கூடாது, புரிஞ்சிக்கவும் கூடாது, யார்கிட்டேயும் முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கவும் கூடாது அப்படின்னு இதை பற்றி நம்ம சீதா கிட்ட சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிறாரு அருண். பார்லரில் இருக்க ரோகிணிக்கு தெரிய வருது, மீனாவுக்கு அவங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்காக அவங்களுடைய வண்டியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு முத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக அங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சிந்தாமணியும், சொல்லுங்கள் ரோகிணி, மறுபடியும் ஏதாவது பெரிய ஆர்டர் எனக்கு தரப்போகிறீங்களா? ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டரை நான் செய்யணுமான்னு கேட்க, சிந்தாமணி, நீங்கள் தானே மீனாவோட வண்டியை எடுக்க வச்சிங்க, இப்போ மறுபடியும் எப்படி அந்த வண்டி மீனாவுக்கு கிடச்சிது? இல்லை என்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. முத்துவும் மீனாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி,
அதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்கன்னு கேட்க, இல்லை நீங்கள் உங்கள் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சு தான் சொன்னீங்க. மீனாவோட வண்டியை எடுக்க வச்சு தான் சொன்னீங்க. அப்புறம் இப்போ மீனா ரொம்ப சந்தோஷமாக அவங்க பிஸ்னஸை பார்க்குறாங்க. அவங்க வேலையை கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீனாவோட அம்மாவுக்கும் அவங்க கடை வந்து கிடச்சிருச்சாமே. அதனால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தாதான் அவங்க உங்கள் வழியிலையும் வரமாட்டாங்க, எனக்கும் பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு தானே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். அதனால தானே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்ததில்ல. ஏன் அந்த ஃபங்க்ஷனில் வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி என்னால் உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்குன்னா நீங்களும் எனக்கு தெளிவாக நல்ல உதவி செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? மறுபடியும் மீனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க ரோகிணி. முத்து உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, நான் உங்களுக்கு உதவி செஞ்சது எல்லாமே வந்து முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தான் உங்கள பத்தி சொல்லாம அமைதியாவே இருந்துட்டேன். நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா, அப்புறம் இப்படி செய்ய சொன்னதே உங்க வீட்ல உள்ள உங்க மருமக ரோகிணி தானு. உங்க மாமியார் கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன். பரவாயில்லையா? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. என்னுடைய திறமையால அந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா முடிச்சு, எனக்கு பணம் கிடைச்சது. அதுக்காக நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நான் மாட்டிக்கிட்டேன். வேற வழி இல்லாம அந்த வண்டிய தர வேண்டியதாயிருச்சு. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன செய்றது? முத்து மீனாவுக்கு உதவியா இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியாது. உங்களால முடிஞ்சா எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர குடுங்க. இல்லையா, மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு உதவி கேட்டு என்கிட்ட வராதீங்க. அந்த முத்து பேசின பேச்சால நான் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். இருந்தாலும் உங்கள நான் மாட்டி விடல. ஏன்னா, நீங்க அந்த வீட்ல இருக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் விஜயாவும், மனோஜும் உங்கள ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அத யோசிக்காம தேவையில்லாம பேசாதீங்க. இப்பவும் நான் உங்களுக்கு உதவி தான் செஞ்சிருக்கேன். நீங்க செஞ்ச பிரச்சனைய பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல. நான் வந்து நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்ன்ற உண்மைய யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அமைதியாவே இருந்திருக்கேன். அதனால நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. இப்படி தேவையில்லாம பேச எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ரோகிணி. அப்புறம் உங்கள பத்தி உங்க மாமியார் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு கோவமா பேசிட்டு ஃபோன வச்சுடுறாங்க சிந்தாமணி. நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த முத்துவால. எப்ப முத்து என்ன மாட்டி விடுவான்னு தெரியலன்னு யோசிக்கிறேன். இதுல இந்த ரோகிணி வேற. எதுக்காக மறுபடியும் மீனாவுக்கு வண்டியெல்லாம் குடுத்தீங்க? அப்ப நீங்க மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யலையான்னு இப்படி கேள்வி கேட்குறாங்களே. ரோகிணி பேச்ச கேட்டது பெரிய தப்பாயிருச்சு. நான் ரோகிணிக்கு உதவி செஞ்சிருக்க கூடாது. அப்படி நான் செஞ்சது தான் பெரிய தப்பு. மீனா முத்துவால மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர் வேலை எனக்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் மறுபடியும் என்னுடைய வேலையில எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக நான் ரோகிணி கிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. மீனா எப்பயும் போல தன்னுடைய அம்மா சந்திராவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. உடனே மீனாவும், அம்மா உங்க கடை கிடச்சிருச்சுல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க சரியா சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதனால உங்க கடை கிடைச்ச உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்ல, ஆமாம் மீனா, உன்னுடைய வண்டி கிடச்சிருச்சா? முத்து தம்பி வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாரா? இல்லை எனக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீயும் வேற அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி சொன்னியா? என்னால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய கடை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. மீனா சந்தோஷமா அவளுக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்து முன்னேறணும்னு உனக்காக நான் கோயிலில் நல்லா வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இங்கே வந்து என் வீட்டுக்காரர் முத்து இருக்கார்ல, அவர் நல்ல புத்திசாலிம்மா. யோசிச்சு சிந்தாமணி தான் அந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என் வண்டியவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி என் வண்டியை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நிறைய வேலை கிடைக்குதுன்னு பொறாமையில இப்படி செஞ்சுருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லை, வேற யாரோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஆனால் சிந்தாமணி உண்மையை சொல்லவே மாட்டிக்கிறாங்க. போனா போதுன்னு அமைதியாக விட்டுட்டோமா. ஆனால் இன்னொரு தடவை அவங்க இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சா நாங்கள் சும்மா விட மாட்டோம். கண்டிப்பாக அவங்களால இனி பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் என்னுடைய வண்டியில் தாம்மா நம்ம வீட்டுக்கே நான் வந்தேன். பூவெல்லாம் கொடுத்துட்டேன். டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குமா, அதுக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் மீனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் கடையும் கிடச்சிருச்சு. கடைக்கு போக முடியாமல் வீட்டிலேயே இருக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் உங்கள் அப்பாவோட கடை கிடச்சது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இப்படி என் வீட்டுக்காரர் முத்து இப்படிலாம் செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை கண்டுபிடிச்சி அந்த சார்கிட்ட பேசி அவரையும் கூப்பிட்டு போய் யார் இந்த பிரச்சனையை செஞ்சது, எதுக்காக செஞ்சாங்க, சிந்தாமணி பணம் கொடுத்து தான் வந்து இப்படி செய்ய வச்சுருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சதால உங்களுக்கு வந்து கடையும் கிடச்சிருச்சுமா அப்படின்னு மீனா வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்த சத்யாவும், அக்கா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க,
இங்கே வந்து முத்து மாமாவா வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சாரு, உண்மையை நிரூபிச்சாருன்னு சொல்லும்போது, "உனக்கு இதெல்லாம் தெரியாதா? உன்னுடைய முத்து மாமா தான் அங்கே வந்து ஒரு திட்டம் போட்டு செல்வம் வர வச்சு அந்த ஆளுக்கு பணம் கொடுக்குற மாதிரி பேசி எப்படியோ இந்த சாரியை அங்கே கூப்பிட்டு போய் அவர் முன்னாடியே உண்மை என்னன்னு அவருக்கு புரிய வச்சதால தான் அம்மாவோட கடையை வந்து மறுபடியும் கிடச்சிருக்கு. அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நேர்மையாக இருக்கோம், உண்மையாக நம்ம வேலையை பார்க்குறோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரரையும் பாராட்டியிருக்காங்க தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் உண்மையை நிரூபிக்க தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு முத்து தம்பி நீங்கள் வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த சாரே வந்து என் வீட்டுக்காரரை பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உங்களுக்கு கடையே கிடச்சிருக்குமா அப்படின்னு நடந்த உண்மையை மீனா சொல்லும்போது இதை கேட்டுட்டு சந்திராவும் சத்யாவும் பேரதிர்ச்சியோட ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க. உடனே சந்திராவும் மீனா நீ சொல்கிறது எல்லாமே உண்மையான கேட்க, அம்மா நான் உண்மையதாம்மா பேசுகிறேன். நான் உண்மையை சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் உதவி செய்யலைன்னா இந்த கடை உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கோன்னு கேட்க, இல்லை மீனா அருண் தம்பி தான் வந்து பேசினாராமே, உதவி செஞ்சாராமே, அவர் பேசுனதுனால தான் அந்த சார் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாராமே, அவர் தான் அருண் தம்பி வந்து சொல்லிட்டு போனார். அருண் மாப்பிள்ள வந்ததால தான் எனக்கு தெரியும். சீதா தான் அருணை வந்து கூப்பிட்டு வந்து என் வீட்டுக்காரர் வந்து பொறுப்பான வேலையில் இருக்க எல்லார்கிட்டேயும் பேசி இப்படி ஒரு நல்லது செஞ்சுருக்காருன்னு பாராட்டி பேசிட்டு போனாலே. நான் கூட நன்றி சொன்னனே. பரவாயில்ல அருண் தம்பி வந்து மனசு மாறிட்டாரு, திருந்திட்டாரு. இனி வந்து முத்து தம்பியவும் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினச்சேனே. அப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க. அம்மா இதில் நீங்கள் குழப்பமாக இருக்கவே வேண்டாம். ஏன்னா என் வீட்டுக்காரர் தாம்மா அருண் வந்து அந்த சார்கிட்ட பேச வந்தப்ப அந்த சாருக்கு அருண் இப்படி செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால முத்துக்கிட்ட வந்து பாத்தீங்களா, பொறுப்பான வேலையில் இருக்க அருண் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமாக என்னை பார்க்க வந்திருக்காரு. இதெல்லாம் தப்பு தான். கண்டிப்பாக அருணுக்கு நான் உதவி செய்ய போகிறதே இல்லைன்னு சொன்னப்ப என் வீட்டுக்காரர் தான் வந்து அந்த சார்கிட்ட பேசியிருக்காங்க. நான் செஞ்ச உதவி யாருக்கும் தெரிய வேண்டாம். அருண் வந்து இந்த உதவி செஞ்சதாகவே இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் மாப்பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் செஞ்ச உதவியை அருண் செஞ்சதாகவே இருக்கட்டும்னு இப்படி அவருக்காக வந்து நல்லது செஞ்சது முத்துதாமா. ஆனால் இதெல்லாம் அருணுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் அப்பையும் சொன்னேன் முத்து தம்பி தான் நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு முதல்ல வருவாருன்னு. ஆனால் அருண் தான் முத்து வந்து சாதாரண கார் டிரைவராக இருக்கும்போது எப்படி வந்து உதவி செய்ய முடியும்? என்னால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியும்னு தன்னை தானே பாராட்டி பேசினாரா? நானும் அதை அப்படியே நம்பிட்டேன். ஆனால் முத்து தம்பி செஞ்ச உதவியால் தான் எனக்கு கடைலாம் கிடச்சிதா? முத்து தம்பி வந்தால் முதல்ல நான் வந்து அவரை பாராட்டி பேசணும், நன்றி சொல்லணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் நினச்சேன் அப்போவே அப்படின்னு சொல்ல, உடனே சத்யாவும் நான் சொன்னேன்லம்மா முத்து மாமா நம்ம குடும்பத்துக்காக தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்காம எவ்வளோ உதவி செய்வாருன்னு அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இங்கே அருண் மாமா வந்து அவர் தான் உதவி செஞ்ச மாதிரி சீதா கிட்ட சொன்னதால் சீதா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் அருண் மாமாவை பற்றி பாராட்டியில் பேசிகிட்டு இருந்தா. இதெல்லாம் சீதாக்கு தெரிஞ்சா சீதா தலை குனிஞ்சு நிற்பா. ஏன்னா அந்த பேச்சு பேசினா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சத்யா. மீனாவால் இங்கே சந்திராவுக்கும் சத்யாவுக்கும் உண்மை தெரியுது. முத்து மாப்பிள்ளையால் தான் எங்களுக்கு இவ்வளோ உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் சீதா வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. இங்கே மீனா இருக்கிறத பார்த்துட்டு என்ன மீனாக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அம்மாவை பார்க்க வந்தியாக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சீதா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் உன்னுடைய வண்டி கிடச்சிருச்சுன்னு நீ ஃபோன் பண்ணி சொன்னல, ஆமாம் எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் என் வீட்டுக்காரர் அருண் தான்க்கா உண்மையை வந்து கண்டுபிடிச்சி உன்னுடைய வண்டியவும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற? என் வண்டி கிடைக்க காரணம் என் வீட்டுக்காரர் முத்து தான். இதில் அருண் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. என்னக்கா நீ இப்படி இருக்க? என் வீட்டுக்காரர் அருண் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. நீ என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன்னுடைய வண்டி காணோன்னு உடனே நீ அருண்கிட்ட தானே வந்து உதவி கேட்டிருக்க. உண்மையாகவே நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும், வண்டி கிடச்ச உடனே நீங்கள் எனக்கு உடனே வந்து சொல்லுங்கன்னுலாம் சொன்னியே. உன்னுடைய வண்டி கிடச்ச உடனே நீ அருணுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்கணும்ல. இப்போ என்ன முத்து மாமா வந்து உதவி செஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு இன்னும் அருணை புரிஞ்சிக்க முடியலையாக்கா? அருண் ரொம்ப நல்லவருக்கா. அவரால் தான் அம்மாவோட கடையும் கிடச்சிருக்கு, உன்னுடைய வண்டியும் கிடச்சிருக்கு அப்படின்னு அருண் என்கிட்ட சொன்னப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இனியாவது அருணோட நல்ல மனசை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் பேசுகிறதுக்காக வந்தேன். அம்மா நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, கடையில் எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்குறீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. சீதா
நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னு உனக்கு தெரியாமல் பேசுகிறேன்னு சந்திரா சொல்கிறாங்க. உடனே சத்யாவும், ஆமாம் சீதா, உண்மையாகவே அம்மாவோட கடை கிடைக்க காரணம் அருண் கிடையாது, அருண் மாமா இல்லை, முத்து மாமா தான். மீனாக்கா உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், அருண் யார்கிட்ட உதவி கேட்டாரா? அருண் எதுக்காக இப்படி நடக்காததை நடந்த மாதிரி சொல்லணும் உன்கிட்ட? சொல்லப்போனால் முத்து மாமா தான் அந்த சார்கிட்ட பேசி உண்மையை நிரூபிச்சிருக்காரு. ஆனால் அருண் அப்படியெல்லாம் செய்யலைல்ல. அருண் செஞ்சது தப்புன்னு அவங்க எல்லாரும் திட்டியிருக்காங்க. இதை பற்றிலாம் அருண் சொல்லவே இல்லையான்னு கேட்க, இல்லையே, அருண் நடந்ததை என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். மீனாக்கா, என்ன முத்து மாமாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இங்கே அருண் செஞ்ச உதவியை முத்து மாமா செஞ்சதா நீ சொல்லிட்டு இருக்கியா? அக்கா, என்னக்கா செய்கிற நீ? அப்போ என் வீட்டுக்காரருக்கு நல்ல பேர் கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு மீனாக்கா. என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு தன்னுடைய மாமியாருக்காக உதவி செய்யணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னடானா முத்து மாமா தான் இந்த உதவியை செஞ்சாங்கன்னு சொல்லி அம்மா மனசை மாற்றி வச்சுருக்கீங்க. சத்யாவும் முத்து மாமாவை தான் பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, சீதா பொறுமையாக பேசு. என் வீட்டுக்காரர் தான் உதவி செஞ்சுருக்காரு. அருண் செஞ்சது எல்லாமே தப்புன்னு அங்கே கூப்பிட்டு திட்டி அனுப்பியிருக்காங்க. வேணும்னா அருண் கிட்ட நீ கேளுன்னு சொல்ல, அருண் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறாங்க சீதா. உடனே சத்யாவும், ஏன் பொய் சொல்ல மாட்டாரு? ஏற்கனவே வந்த பிரச்சனைக்கு காரணம் அருண் தானே. ஆனால் முத்துமாமா உண்மையை நிரூபிச்சாரா இல்லையா? அப்போவாவது அருணை பற்றி நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்பயும் அருண் இந்த உதவி செஞ்சது நான் தானே பொய் சொல்லியிருக்காரு. சீதா, இப்போவும் நீ அருணை நம்பி முத்துமாமாவையும் மீனா அக்காவையும் நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா. நான் தேவையில்லாமல் பேசலை அக்கா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற. அருணோட நல்ல மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. அருண் மட்டும் உதவி செய்யலைன்னா அம்மா உங்களுக்கு கடை கிடச்சிருக்காது அக்கா, உனக்கு உன்னுடைய வண்டியும் கிடச்சிருக்காது. அப்புறம் எப்படி நீ பிஸ்னஸ் செஞ்சுருப்ப? உங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பேசிட்டு போகலான்னு வந்தா அருணை எல்லாரும் இப்படி ஏன் முன்னாடியே தப்பாக பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சீதா ரொம்ப கோவமாக பேச, மீனா சொல்கிறாங்க, அது எப்படி அருண் தான் இப்படி உதவி செஞ்சாருன்னு அருண் சொன்ன உடனே நீ நம்பிட்டியே, அவர் என்ன செஞ்சாரான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அருண் சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அருண் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாமா சாதாரண கார் டிரைவர், அவரால் உண்மையை நிரூபிக்க முடியும்னா பொறுப்பான வேலையில் இருக்க அருணால் உண்மையை நிரூபிக்க முடியாதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீதா. உடனே மீனா சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் அன்னைக்கும் அருணுக்காக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் உண்மை தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்பையும் அருண் எந்த உதவியும் செய்யலை. ஆனால் நான் செஞ்ச உதவியை அருண் செஞ்சுதான் இருக்கட்டும்னு என் வீட்டுக்காரர் தான் நல்ல மனசோட விட்டு கொடுத்து பேசியிருக்காரு. அந்த சார்கிட்ட போய் பேசினா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே அருண் சொன்னது பொய் தான்னு நான் நிரூபிக்கிறேன். என் வீட்டுக்காரரை பற்றி அப்புறம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கல்ல. நீ அருணை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. அருண் எப்படிப்பட்டவர், ஏன் இப்படி பொய் சொல்கிறாருன்னு சீக்கிரமாகவே உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை தங்கச்சியாக ஏற்றுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசிட்டு, அருணை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு, நான் பேசுகிறேன், உண்மை என்னன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு அருண் பதில் சொல்லட்டும். அப்புறமா நீங்கள் என் வீட்டுக்காரரை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு நான் ஒரு முடிவெடுக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா, அருணை நான் வர வைக்கிறேன், அவர்கிட்ட நீயே கேளுக்கா, உண்மை உனக்கு தெரியும். முத்துமாமா இப்படி பொய் சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மாக்கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் கிடைக்கணும்னு என் வீட்டுக்காரர் உதவி செஞ்சதை முத்துமாமா நான் தான் உதவி செஞ்சேன்னு உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அதை நம்பிட்டு என்கிட்ட கேட்குற. நான் அருணை அருண் மேலே தப்பு இருந்தது உண்மைதான். அதுக்காக அருணை நான் நல்லா வெளுத்து வாங்கிட்டேன். அவர் இப்போ யாருக்கும் பிரச்சனை செய்கிறதில்ல, அதே மாதிரி உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதை உன்னால் ஏற்றுக்க முடியல, அதான் இப்படியெல்லாம் பேசுகிற. நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டேங்க்கா. நீ நான் அருணை வர வைக்கிற, நீயே பேசு அப்படின்னு உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, சீதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முத்து தம்பி தான் உதவி செஞ்சுருக்காரு, ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனால் அருண் பொய் சொல்வாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். முத்து தம்பி செஞ்ச உதவிக்கு நான் பேசிக்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நீ அருணை இதே மாதிரி நம்பிட்டு இருக்காத. அவர் செய்யாததெல்லாம் செஞ்சதா சொல்லி இப்படி பிரச்சனை செய்கிறாருன்னு சொல்ல, எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நான் அருணை வர வைக்கிறேன். அக்கா, நீயே அருண்கிட்ட பேசு, உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு அது போதும் அப்படின்னு அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சீதா. உடனே அருணும், அப்படியா, உங்கள் அம்மா வீட்டுக்கு வரணுமா? நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே மீனாவும் சீதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காம ரொம்ப கோபமாக இருக்காங்க. மீனா நினைக்கிறாங்க, எதுக்காக அருண் இப்படி இருக்காரு? உண்மையை சொல்ல வேண்டியதானே. என் வீட்டுக்காரருக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு அருண் ஏன் நினைக்கணும்? ஆனால் என் வீட்டுக்காரர் அப்படி இல்லை. அருண் இந்த உதவியை செய்யலைனாலும் அருண்கே நல்ல பேர் கிடைக்கட்டும்னு அவரே விட்டு கொடுக்கும்போது இந்த அருண் உண்மையை சொல்ல வேண்டியதானே. உண்மையாகவே
இங்கே வந்து என் வீட்டுக்காரர் உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் சாதாரண கார் டிரைவராக இருக்க முத்துவால எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு இவங்க எல்லாரும் பேசுகிறதுக்கு நான் சரியான பதில் கொடுக்கணும். வரட்டும் அந்த அருண், நான் பேசிக்கிறேன்னு மீனா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அந்த சமயம் முத்து மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு வந்தேன். சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ நீ வீட்டில் இல்லை. அதான் எங்கே இருக்கன்னு கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன். என்ன மீனா, பூ கொடுக்க போனியா? ஆமாம், உங்கள் அம்மாவை பார்த்தியா? அவங்க மறுபடியும் கடைக்கு போயிட்டாங்களா? உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களா மீனா? நான் கூட அத்தையை பார்க்க வரணும்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக கேட்கும்போது, ஆமாங்க, எல்லாரும் உங்களை பார்க்கணும், நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச உதவியை பற்றி வீட்டில் அம்மாக்கிட்டேயும் சத்யாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் சீதா தாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறா. அருண் செஞ்ச உதவியால் தான் அம்மா வந்து இப்போ கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வந்து என்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுட்டா. அதனால் அருணை வர சொல்லியிருக்கேன். நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், என்ன மீனா, எதுக்காக நடந்த உண்மையை நீ சொன்ன? அப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சா மட்டும் அந்த அருண் திருந்திருவாரா, இல்லை மனசு மாற போறாரா? தேவையில்லாமல் பிரச்சனை தான் பெருசாகும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. அது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் மீனா, எனக்கு நிம்மதியாக இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாரும் இப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களே, அது போதாதா என்ன? நீ கிளம்பி வா மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அது மட்டும் இல்லை, சீதா அங்கே இருக்கிறதுனால தேவையில்லாமல் சீதா என்னை புரிஞ்சுக்காம பேசுவா. நான் அங்கே வந்தால் தான் பிரச்சனை வரும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இல்லைங்க, நீங்கள் வந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்கள் செஞ்ச உதவியை புரிஞ்சுப்பாங்க. சீதாக்கு நான் புரிய வைக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிற, ஏமாற்றிக்கிட்டு இருக்க இந்த அருணையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு இந்த சீதா நினைக்கும் போது, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, நல்லது செய்கிறீங்க. உங்களை நான் பாராட்டி பேசாமல் எப்படிங்க? நீங்கள் வாங்க, அருண்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாவே சொன்னதுக்கு அப்புறமா என்ன செய்யன்னு தெரியாம முத்துவும் அங்க சந்திராவோட வீட்டுக்கு கிளம்பி வர, அதே மாதிரி இங்க சீதா கூப்பிட்டதால இங்க வந்து அருணும் வராரு. அருண் வந்த உடனே மீனா கேள்வி கேட்குறாங்க. அருண், நீங்க தான் உதவி செஞ்சு எங்க அம்மாவுக்கு கடை வாங்கி தரதுக்கு காரணமா இருந்தீங்களான்னு கேட்க, எங்க அம்மா தன்னுடைய பூக்கடை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, ஆமாங்க மீனா, உங்களுக்கு தெரியாதா? நான் தான் பொறுப்பான வேலையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அந்த சாரை கூட நான் போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் போய் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து அத்தை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கடையவும் திருப்பி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன மீனா, இப்படி எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறீங்க? ஏன் நான் நல்ல பேர் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முத்து தான் வந்து உதவி செஞ்சாருன்னு நானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு. அக்கா பாத்தியா, அருண் பொய் சொல்ல மாட்டாரு. அதான் நடந்த உண்மையை தெளிவாக பேசிட்டாரு. நீ தான்க்கா தேவையில்லாமல் மாமாவை ரொம்ப நம்புற அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. ரொம்ப கோபமாக இருந்த மீனா அருண் முன்னாடியே சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உனக்கே தெரியும் இங்கே யார் பொய் சொல்லுவாங்க, யார் உண்மையை பேசுவாங்கன்னு. ஆனால் நீ இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல சீதா. நானே உண்மையை சொல்கிறேன். நீங்கள் அந்த சாரை போய் பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்டு அங்கே போனீங்க? அதெல்லாம் பிடிக்காம ஏன் அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு அவங்க யாரும் பேசலையா, திட்டலையா? நான் வேணும்னா உண்மையை நிரூபிக்கட்டுமா? நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க, அந்த சார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சீதாவை பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு அருண். உடனே சீதாவும், நீங்கள் தானேங்க உதவி செஞ்சீங்க, அக்கா கூப்பிடுறாங்கல்ல, நீங்கள் போய் அந்த சார்கிட்ட பேசுங்க, உண்மை என்னன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்ல, இல்லை சீதா, நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்க, இதே என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வருவார். ஏன்னா உண்மையை நிரூபித்தது என் வீட்டுக்காரர் தான். அந்த சாரை வந்து சார்கிட்ட பேசினது, அவர்கிட்ட உண்மை என்னென்னு புரிய வச்சது என் வீட்டுக்காரர். அதனால் இப்போ போனாலும் என் வீட்டுக்காரருக்கு அவங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் உங்களை கொஞ்சம் கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் போனாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட சரியாக பேசவும் இல்லை. எங்கள் அத்தை இனி இந்த தப்பு செய்ய எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கடையை திருப்பி கொடுங்கன்னு தானே பேசிட்டு வந்தீங்க. இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருந்ததே என் வீட்டுக்காரர் தான். நீங்கள் வந்து பேசுனது எல்லாமே அவருக்கு தெரியும்னு சொல்ல, உடனே தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். எனக்கு முன்னாடியே இந்த முத்து தானே வந்து உண்மையை நிரூபிச்சிருக்காரு, இது எனக்கே தெரியும். ஆனால் நான் தான் சீதா கிட்ட வந்து எல்லா இந்த மாதிரி நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் உதவி செஞ்சேன்னு பொய் சொன்னேன். ஆனால் மீனா என்னடானா, இப்போ அந்த சார் வீட்டுக்கு வாங்க, உண்மையை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னால் அங்கே வர முடியாது. அப்படி நான் போனால் எனக்கு பிரச்சனையாயிருமே. ஆமாம், மீனா சொல்கிறது உண்மைதான்னு ஒத்துக்க வேண்டியதான். இல்லைனா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா உண்மைதான் சீதா,
உங்கள் அக்கா மீனா சொல்கிறது உண்மைதான். இங்கே வந்து முத்து தான் எனக்கு முன்னாடியே அங்கே எல்லார்கிட்டேயும் பேசி உண்மையை நிரூபித்து உங்கள் அம்மாவுக்கு வந்து மறுபடியும் இந்த பூக்கடை வந்து கிடைக்க காரணமே முத்து தான். நான் வந்து உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் வந்து அவங்கக்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் உண்மையை நிரூபித்தது, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சது முத்து தான். நான் வந்து அத்தைக்கு உதவி செய்யணும்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு முன்னாடி வந்து யார்கிட்டயும் உதவி கேட்காம உண்மைய நிரூபிச்சு, உண்மைய வந்து கண்டுபிடிச்சது முத்து தான். சிந்தாமணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மைய முத்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அந்த ஆளு பணம் வாங்கிட்டு சிந்தாமணி பேச்ச கேட்டு இப்படி செஞ்சிருக்காங்கன்னு முத்து தான் அந்த உண்மைய கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஆனா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா, நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்ட. முத்துவ மட்டும் தான் பாராட்டி பேசுவேன்னு தான் உங்க எல்லார்கிட்டயும் நானே உதவி செஞ்சதா சொன்னேன். இதனால எனக்கு நெறைய பிரச்சனை கூட வந்தது. அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. மீனா சொல்றது எல்லாமே உண்மை. என்ன தப்பா நெனைக்காத அப்படின்னு சொல்ல, அப்ப இப்பவும் நீங்க முத்து மாமா வந்து உதவி செய்யலன்னு என்கிட்ட பேசுனீங்களே, முத்து சாதாரண கார் டிரைவர் உண்மைய கண்டுபிடிக்க முடியுமா அவராலன்னு? பொறுப்பான வேலையில இருக்க நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு நான் தான் வந்து நல்லது செஞ்சேன், உதவி செஞ்சேன்னு என்னென்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் நம்பி தான் எங்க அக்காவ நான் திட்டினேன். இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதான் நான் சொல்றேன்ல, தேவையில்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்து அப்பதான் அருண பத்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வந்து முத்து மாமா வந்து நல்ல பேர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக, அவர் செஞ்ச உதவியெல்லாம் தான் செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு அருண் நெனச்சது, அவரு திருந்தவே இல்லன்றத எனக்கு புரிய வச்சுட்டாரு. நான் திருந்திட்டேன், மனசு மாறிட்டேன்னு அருண் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு. இருந்த கோவத்துல அருண வெளுத்து வாங்குற சீதாவும் அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த சமயம் முத்து அங்க மீனாவ கூப்பிட்டு போகறதுக்காக வர, உடனே சீதா ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்க, முத்து மாமா நான் உங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, இப்படிலாம் நான் பேசிட்டேன் முத்து மாமா. இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஆனா மீனா அக்கா உங்கள விட்டு குடுக்காம, உண்மைய எனக்கு புரிய வச்சுட்டாங்க. உங்களால தான் அம்மாவுக்கு இந்த கடையெல்லாம் கிடைச்சிருக்கு. அக்காவுக்கு வண்டி கிடைச்சிருக்கு. ஆனா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு இங்க அருண் சொன்னதால நான் அப்படியே நம்பிட்டேன். அதனால உங்கள ரொம்பவே ஏளனமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க. உங்களால எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உண்மைய கண்டுபிடிக்க முடியாது. அருணால மட்டும் தான் நல்லது நடக்கும்னு நான் நினைச்சு உங்கள ஏளனமா பேசினது மட்டும் இல்லாம, அருண் சொன்னது எல்லாமே உண்மைன்னு ரொம்பவே நம்பிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க. அக்கா இப்ப உண்மைய சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் நம்பவே இல்ல. ஆனா, இப்ப தான் அருண் வந்து உண்மைய ஒத்துக்கிட்டாரு. உண்மைய சொன்னாரு. நான் அருண நம்பி ரொம்பவே ஏமாந்துட்டேன். சொல்லப்போனா, நீங்க மட்டும் தான் வந்து என் குடும்பத்துக்கு உதவி செய்றீங்க. நான் அத புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கு நான் நன்றி சொல்லணும். அப்படின்னு மீனா வந்து முத்துவ விட்டு குடுக்காம, முத்துவ எல்லார் முன்னாடி பாராட்டி பேசி உண்மைய சொன்னதால, இங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு தல குனிஞ்சு நிக்கிறாங்க சீதா. அருணுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதான் எனக்கு இப்படி ஒரு நெலைம. நான் வந்து அருணுக்காக பேசியிருக்க கூடாது. அருண் சொன்னதெல்லாம் நம்பியிருக்க கூடாது. அப்படின்னு முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் மன்னிப்பு கேட்டு தல குனிஞ்சு நிக்கிறாங்க சீதா. இங்க ரொம்ப சந்தோஷமா முத்து வந்து அம் அ இங்க வந்து மீனாவ வந்து பாராட்டி பேசுறாங்க. "என்ன நீ விட்டு குடுக்காம எனக்காக இப்படிலாம் பேசியிருக்கிறியே மீனா. சொல்லப்போனா உன்னால தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அவ்ளோ நிம்மதியா என்னுடைய வேலைய பார்க்குறேன். நம்ம கிளம்பலாம் மீனா" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மீனாவ அங்கருந்து கூப்பிட்டு வராரு முத்து. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அருண் தல குனிஞ்சு நிக்கிறாரு. சீதா நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி, இப்ப மீனா மூலமா உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு என்ன வெளுத்து வாங்கிட்டா. ஆனா, இங்க முத்துவ விட்டு குடுக்காம மீனா பேசின பேச்சால இந்த முத்து இவ்ளோ சந்தோஷமா இருக்காரே! அப்படின்னு. முத்து, மீனா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு, ரொம்ப சந்தோஷமா விட்டு குடுக்காம இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தல குனிஞ்சு நிக்கிற அருண் யோசிக்கிறாரு. என் மாமியாருக்கு நான் தான் உதவி செஞ்சேன். என்னால தான் கடன்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். ஆனா, இப்ப என் மாமியாரும், சீதாவும் என்ன வெளுத்து வாங்குறாங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூட முடியலையே! எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? நான் தான் உதவி செஞ்சேன்னு சொன்னதால எல்லாரும் என்ன பாராட்டுனாங்க. ஆனா இப்ப மீனா வந்து உண்மைய சொன்னதால, முத்து தான் உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, இங்க சீதா என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என் மாமியாரும் என்கிட்ட பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப பொய் சொல்லியிருக்க கூடாது. உண்மைய தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா உண்மையாவே முத்து தானே பெரிய உதவி செஞ்சாரு. நான் செஞ்சது எல்லாமே தப்பு. அதனால தான் இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு, இங்க வந்து சீதா கிட்ட பதில் பேச முடியாம நிக்கிறாரு அருண்.